ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேட். இன்னைக்கு கோங்கரா கீரையை வச்சு ஒரு காரசாரமா ஒரு தொக்கு எப்படி செய்யறது அப்படிங்கிற ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தொக்கை நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா இது நீங்க சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கும் கூட நீங்க தொட்டுன்னு சாப்பிடலாம். இந்த தொக்கை நீங்க ஒரு வாரம் வரைக்கும் வெளியிலேயே வச்சு கூட யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் கூட இது கெடவே கெடாது, அப்படியே இருக்கும். நான் இன்னைக்கு இந்த தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கட்டு கோங்கரா கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஊர் புளிச்ச கீரை தாங்க ஆந்திராவில் கோங்கரா கீரை அப்படிங்கிறாங்க. நான் இன்னைக்கு ஒரு கட்டு கோங்கரா கீரையை நல்லா இலையை மட்டும் தனியாக எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பூண்டை இதை மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம். இந்த வெந்தயம், ஜீரகம், கடுகு இது மூணையுமே நம்ம நல்லா செவக்க வறுத்துட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்க போறோம். கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது மூணையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம், எண்ணெய் ஊற்றக்கூடாது. வெந்தயம் நல்லா செகப்பா வெந்தோன்னே அதை எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு இதை மாதிரி பொரியணும். இந்த மாதிரி பொரிஞ்சோன்னா கடுகு எடுத்துடலாம். அதே மாதிரி ஜீரகமும் பொரிஞ்சோன்னா ஜீரகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செவப்பா வறுத்த கடுகு, ஜீரகம், வெந்தயம் மூணையுமே பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கோங்கரா கீரையை போட்டு நல்லா வதக்கணும். கோங்கரா கீரையில் ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கும், அதனால நீங்கள் வதக்க வதக்க இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற கோங்கரா கீரையை அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் புளி, இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா நம்ம அரைக்க போகிறோம். இப்போ கீரையை அரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு வானலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே ஒரு கட்டு கோங்கரா கீரைக்கு தேவையான அளவு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 3 வத்த மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம மீதி எடுத்து வச்சிருக்கிற பூண்டு பல்லாம் அதில் போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா செவப்பாக வறுத்ததுக்கு அப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் காரப்பொடி போட்டு நல்லா இதை மாதிரி வதக்கணும். காரப்பொடி போட்டதுக்கு அப்புறமா நம்ம கோங்கரா கீரை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கோங்கரா கீரை விழுத எடுத்து அந்த காரப்பொடியில் சேர்த்து இதை மாதிரி நல்லா வதக்குங்க. இந்த கோங்கரா கீரையை போட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். இப்போ நீங்கள் வதக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெந்தயம், ஜீரகம், கடுகு இந்த பொடியில் எல்லாத்தையும் போடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போடுங்க, போதும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல நம்மளோட டேஸ்டான கோங்கரா தொக்கு ரெடி ஆயிடும். சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச டேஸ்டான கோங்கரா தொக்கை சாதத்தில் போட்டு நல்லா கிளறி எடுத்தோம்னா நம்மளோட கோங்கரா தொக்கு சாதம் ரெடி ஆகிடும். செம டேஸ்ட்டாக இருக்கிற கோங்கரா சாதத்துக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணாம், அப்படியே சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சூப்பர் ஹோம்மேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.